லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. செம்ம டேஸ்டியாகவுமே இருக்கும். கண்டிப்பாக கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கேபேஜ் இருந்தாலுமே வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை நல்லா திருவி போட்டுருங்க. பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்குங்க. ஸோ இப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வெஜ்ஜிஸுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, ஹோம்மேட் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போடுங்க. ஹோம்மேட் கரம் மசாலா எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க, ஆனால் அதை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா பட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க, அது எடுக்கவே முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா வதக்குங்க, செம்மையாக வதக்குங்க. அந்த கேரட் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக வெளியே வர அளவுக்கு. லாஸ்ட்டாக ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா திருவுறாங்க பார்த்தீங்களா, சீஸு இந்த மாதிரிலாம் வச்சு திருவாதீங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். சொன்னாலும் கேட்காம நான் இதில் தான் திருவுவேன்ட்டு யாருன்னா அதில் திருவுவாங்களா கொஞ்சம் பாருங்கள். எங்கள் அம்மா திருவுவாங்க. சரி ஏதோ ஒன்று இருக்கிறது இவ்வளோ சீஸ் தான், அது ஏன் சப்பாத்திக்கு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இது லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலையும் செய்யலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சுட்டுமே நீங்கள் ரோல் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சோம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி நல்லா இல்லைன்றதுனால கீழே பிஸா சாஸ் போட்டுக்கணும். அப்படின்னா டொமேட்டோ சாஸ் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சுருக்க அந்த வெஜிடேபிளை இதில் நடுவில் வச்சுட்டு சீஸ் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக மயனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மயனஸ் பிடிக்காதவங்க போட்டுக்க வேண்டாம், எனக்கு பிடிக்காதனால நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை ரோல் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் அம்மா ரோல் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சு சமோசா மடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நீட்டாக பரோட்டா ஏதோ ஒரு மாதிரி ஷேப்பில் தான் வந்துச்சு. அதை தவா மேலே போட்டு நல்லா இப்படி அப்படி பரட்டுங்க. இந்த ஒரு சப்பாத்தியெல்லாம் பத்தாதுமா அப்படின்னு சொன்னதுக்கும் உனக்கு முட்டை ஆம்லேட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. சரி நிம்மதியாக சாப்பிட்டதோ. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.